சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்த படம் திரையில வெளியாகும் என சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து இந்த படத்தில் ஒட்டுமொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரியுமே நடிக்கிறாங்க. பாலிவுட் புகழ் ஷாருக் கான், தெலுங்குலேருந்து பாலையா, கன்னடத்திலிருந்து சிவராஜ்குமார், தொடர்ந்து முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. தற்போது தலைவர் 173 படம் குறித்து தான் பேச்சுகள் அடிபட்டு கொண்டே இருக்கு. 173 படத்தை யார் இயக்க போறார்? சமீபத்தில் தான் பார்க்கிங் படத்தை எடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தை எடுக்க போறாருன்னு தகவல்கள் ரொம்பவே மும்முரமாக போய் கொண்டு இருந்தது. ஆனால் திடீர்னு டிராகன் படத்தோட இயக்குனர் ரஜினியை சந்தித்து கதை சொன்னதாகவும், அதனால அவர் தான் அஸ்வந்த் மாரிமுத்து தான் இந்த படத்தை எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு சின்ன டாக்கும் போய்கொண்டிருக்கு. அஸ்வந்த் மாரிமுத்து சொன்ன கதை ரஜினிக்கு பிடித்ததாகவும், அதனால சிம்பு அவர் எடுக்க போறதில்லை, தொடர்ந்து ரஜினியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிம்புவை வச்சு படம் எடுப்பார் என தற்போது தகவல் போய்கொண்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் உண்மை கிடையாதாம். அவர் சிம்பு படத்தை தான் இப்போ எடுக்க போறாராம். தொடர்ந்து சிம்புவோட படத்தை அவர் உறுதி செஞ்சிருக்காரு. இதனால எஸ்டிஆர் தான் டிராகன் பட இயக்குனருடைய இயக்கத்தில் நடிப்பார், ரஜினிகாந்த் கிடையாது. அப்போது பார்க்கிங் பட இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் ரஜினியை வச்சு படம் எடுக்க போறாருன்றது தற்போதைய உறுதியாக தெரிஞ்சு போச்சு. அவர் சொன்ன கதை ரஜினி மற்றும் கமல்ஹாசனுக்கு பிடிச்சு போச்சாம். மேலும் ரஜினிகாந்த் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யுமாறு சொல்லியிருந்தாராம். அவருமே மாற்றங்கள் செஞ்சு ரஜினிக்கு பிடிக்கும் விதமாக ஒரு கதையை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, இந்த படத்தை பண்ணால் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் என ரஜினிகாந்துமே பெருமை பண்ணாராம். அதனால் கூடிய விரைவிலே, அதாவது பொங்கலுக்கு இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். மேலும் இந்த படத்தில் சாய் பல்லவி ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க. மேலும் சாய் அபியங்கர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறாரு என தகவலாக பேச்சுகள் அடிபட்டு கொண்டு தான் இருக்குது. அதைத் தொடர்ந்து தலைவர் 174 இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தயாரிக்க போகிறாங்க. மேலும் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் நடிக்கும் படமாக இது இருக்காது. தலைவர் 174 ரஜினிகாந்த் மற்றும் நடிக்கும் படமாக இருக்கும். அந்த படத்தை மிக பெரும் இயக்குனர் ஒருத்தர் இயக்க போறதா தகவல் போய்கொண்டிருக்கு. அது யார் என இயக்குனர் என்பது பொங்கலுக்கு தெரிய வரும், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும்.